நல்லா இருக்கு, நல்ல சென்டிமெண்டான படம். அந்த லாஸ்ட்ல அந்த குழந்தைய காப்பாத்திருக்கலாம். நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா இதா பண்ணிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ், ஆமா கிளைமேக்ஸ் எல்லாரும் அழகு. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, interestingஆன short movies. வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். நல்ல சோஷியல் மெசேஜ், நல்ல படம் பண்ணிருக்காங்க, நல்ல டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. அதை நடிச்ச எல்லாருக்கும் சூப்பர் ஆக்டிங். ஹீரோ எஸ்பெஷலி நல்லா நடிச்சிருக்காரு. அவங்க வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லணும். படத்தை சும்மா நடிச்ச மாதிரி தெரியல. ஸோ நேச்சுரலாக இருந்துச்சு படம். குட் டைரக்ஷன், ஃபியூச்சர் நல்ல ஃபியூச்சர் இருக்கு அவர். படம் நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பராக இருந்தது. ஆக்டிங்லாம் செம்மையாக இருந்தது. அந்த கதை வந்து என்ன சொல்றதுன்னா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கே புல்லரிச்சது. அப்படியே கிளைமேக்ஸ்லாம் இப்போ என்னால் கண்ணில் தண்ணி ஊற்றிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு பயங்கரமாக நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா ஆக்டரும் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி அந்த ஹீரோ வந்து செம்மையாக பண்ணியிருக்காப்புல. நல்லா இருக்கு படம். மியூசிக் எல்லாம் எல்லாமே பக்கா சூப்பராக இருக்கு. மியூசிக்லாம் சொல்லும்போது அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் பயங்கரமாக இருக்குது. நல்லா அந்த இடத்த சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஒளிப்பகுதியெலாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. நல்லா ஒருத்தான படம் ப்ரோ. ஃபேமிலியாக பார்க்கலாம், எல்லாரும் வந்து குடும்பத்தோடு நல்லா பார்க்கலாம். படம் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்குற படம் தான். எல்லாருக்கும் பார்க்கலாம், ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கலாம். ஒர்த்து வாட்ச். கண்டிப்பாக நான் மறுபடியும் இன்னும் ஃபேமிலி கூப்பிட்டு வர போகிறேன். நாளைக்கு போய் ஃபஸ்ட் நான் பார்த்துட்டு அப்புறம் ஃபேமிலி கூப்பிட்டு வரேன். நல்லா இருக்கு படம், நான் சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு, நல்ல சென்டிமெண்டான படம். அந்த லாஸ்ட்ல அந்த குழந்தைய காப்பாத்திருக்கலாம். இது எப்படி லாஸ்ட்ல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப அழுதுட்டேன். இந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. குழந்தை நினைச்சு பார்க்க முடியல. படம் சூப்பரா இருந்தது ப்ரோ. லவ் ஸ்டோரி அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல ஸ்டோரி எடுத்தா கொஞ்சம் நாட்டுக்கு தெரியும். அவங்க லவ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்காங்க, யாருக்குமே தெரியாது. இந்த மூவியால தெரியும், நல்லா இருக்கும். பெஸ்ட் ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காங்க ஹீரோலாம். அவங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் வாய்ப்பு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். படத்தில் நினச்சவங்களாம் பெஸ்ட் ப்ரோ. ஹீரோலாம் சூப்பராக பண்ணாரு. லாஸ்ட்டாக அந்த குழந்தை தூக்குனவங்களும் சூப்பரு. இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போவாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குப்பா, எல்லாரும் வந்து கண்டிப்பா பார்க்கணும். நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப அப்படியே வலியா தான் இருக்கு. அந்த படத்தை பார்க்க ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி யார் வேணாலும் இந்த மாதிரி மூவி வேணாலும் எடுக்கலாம், பட் இந்த மாதிரி மூவி எடுக்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ அதுக்காகவே நீங்க வந்து வாட்ச் பண்ணா இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் மூவி. ஸோ இப்போ நிறைய பீப்புள்லாம் வந்து இந்த மாதிரி இருக்காங்க, அது வந்து யாருக்குமே பெருசா தெரியறது இல்லை. இந்த ஒரு மூவியால அந்த ஒரு கம்யூனிட்டி பீப்புளுக்கு வந்து போச்சுன்னா இட்ஸ் அ வெரி பிக் திங். ஸோ எல்லாருமே பாருங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, எல்லாம் வந்து பாருங்க, நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப நல்ல படம். இது வந்து மக்கள் கண்டிப்பா ரீச் ஆகணும். அந்த ரீச் வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட பேர் நான் முத்துக்குமார். நான் கிரேசி பிம்பங்கள் ஒரு சேனல் வச்சிருக்கேன். கண்டிப்பா அந்த சேனல் மூலமா இந்த படத்தை இன்னும் நல்லா ரிவ்யூஸோடு இல்லாம இந்த ரீச், இந்த மாதிரி எவ்வளவு பேர் இன்னும் கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் கண்டிப்பா நான் ரீச் பண்ண வைப்பேன். இந்த கிரேசி பிம்பங்கள் சேனல் மூலமா கண்டிப்பா நான் ரீச் பண்ண வைப்பேன். இந்த படத்தில் எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு என்னோட ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பா என்னோட சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். சூப்பரா இருக்கு படம். வந்துட்டு இந்த மாதிரி மலையில வசிக்கிற மக்களுக்கு வந்து உரிய ரோடு வசதி போட்டு தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். படம் சூப்பரா இருக்கு. படம் ரொம்ப சூப்பர். ஸ்டோரி, ஆக்டிங் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம். எமோஷனலா சூப்பரா எடுத்திருந்தாங்க. கண்டிப்பா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். கிளைமேக்ஸ்ல ரொம்ப எமோஷனல் இருந்துச்சு, பயங்கரமா இருந்தது. கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோ கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அவர் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா இதா பண்ணிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் பார்க்க ரொம்ப இயற்கை அழகாவும் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ், ஆமா கிளைமேக்ஸ் எல்லாரையும் அழகு ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ரிவ்யூ கொடுக்கலாம் ப்ரோ, கண்டிப்பா கொடுக்கலாம் ப்ரோ. 5க்கு 5 பெட்டர் ஆப்ஷன். உண்மைக்குமே நல்ல ஒரு கதைக்களத்தை சூஸ் பண்ணி நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து உண்மையை வெளிக்கொண்டதுக்கு ஒரு தைரியம் வேணும் ப்ரோ. சீரியஸாவே அருமையா நடிச்சிருக்காங்க. நிறைய அரசியல் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இல்லாம கொஞ்சம் மாற்றத்தை கொடுத்து இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ஏன்னா அந்த இதில் பார்க்கும்போது அந்த உண்மையாக நடந்துக்க அந்த சீன் சொல்லும்போது நமக்கே அது மாதிரி கண்ணு கலங்குது. அவங்க அந்த அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க.
இந்த ரியலா இருக்குமோ அந்த இடத்துல அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் நம்ம சொல்றது வார்த்தையே இல்லை. ஆட்சிக்கு வரும்போது இந்த 5 வருஷத்துக்கு ஒரு ஓட்டு கேட்டு மட்டும் வரீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மக்களுக்கு கொஞ்சம் போய் ஒரு இதை பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. நல்லா இருக்கு ப்ரோ, படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் ப்ரோ. படம் நல்லா தான் ப்ரோ இருந்தது, மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான மாதிரி நல்லா இருந்தது படம். ஹீரோ ஹீரோயின் ஆக்டிங் சூப்பராக இருந்தது. இந்த அரசியல் அதுவும் நல்லா இருந்தது. ஓட்டு கேட்குறவங்களை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியே எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இதை மக்களுக்கு நிறைய மக்களுக்கு கொண்டு போனால் இன்னும் நல்லா இருக்கும் ப்ரோ. படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. ஒரு நல்ல ஒரு கான்செப்ட், ஒரு ரூரல் ஏரியாவை எப்படி டெவலப் பண்ணலாம்னு நீங்கள் வெளில காமிச்சிருக்கீங்க. நம்ம சிட்டிக்குள்ளே இருக்க ரூரல் ஏரியா, நம்ம இந்த தாம்பரம் தாண்டி உள்ள எல்லாம் ரூரல் ஏரியா கிட்டேயும் பார்த்துருக்கோம். பட் மலையில் ஒரு ரூரல் ஏரியா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்த்துருக்கோம். ரொம்ப கஷ்டமான இடத்துல இருக்காங்க, அவங்க டிராவலிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. இவங்க படத்தில் காட்டியிருந்தும் நல்லா பிக்சர் குவாலிட்டியும் நல்லா இருந்தது, சினிமாட்டோகிராஃபியும் நல்லா இருந்தது, மியூசிக்கு பேக்ரவுண்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. மலையன் ப்ரோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. இவர் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஹீரோஸ்ல நல்லா டாப் மோஸ்டா வருவாரு. ஐ ஹோப். அரசியல் ஓகே வந்தது, ஆனா அதுல நீங்க சூப்பரா பண்ணிருந்தீங்க. ஒரு போலீஸ் மட்டும் நல்லவரா காட்டியிருந்தீங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சம் பர்சன்டேஜ் ஆஃப் போலீஸ் தான் வந்து எப்படி இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது, பட் அதை ட்ரூவா காட்டிருக்கீங்க, நல்லா இருந்தது. படம் சூப்பரா இருக்குது, எல்லாரும் வந்து பாருங்க. ஒரு மலைவாழ் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்து 7 வருஷமா கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பலனு. இந்த படத்தை வந்து பாருங்க, எல்லாருமே நல்லா இருக்கு. லாஸ்ட் சீன் வந்து ரொம்ப வந்து அந்த குழந்தை சீன் ரொம்ப வந்து இறந்தது குழந்தை. படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே அனைவரும் நல்லா நடிச்சிருக்காங்க. மலைவாழ் மக்களுக்கு என்னென்ன தேவை, ரோடு, அவங்களுக்கு மேலே வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாமே தேவை. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணணும், அதை உணர்த்திருக்காங்க. நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது, வந்து பாருங்க. இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ், இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டைன்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.